அச்சோ ஏன் சாய் அப்படி பண்ணல அப்படின்னு கேட்டேன். தெரியல, எனக்கு மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு தோணித்து. சுவாமி அங்கே விட்டுட்டு வரவே மனசு இல்லை, அதனால கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்து தொடச்சி கிடச்சி நீட் பண்ணி நான் சுவாமி ரூமில் வச்சேன். ஆனால் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் என்னை திட்டுறா சாய், ராத்திரி ஃபுல்லாக அதனால அழுதுண்டே இருந்தேன். யார் என்ன கோரிக்கைக்காக வச்சாலோ யாராவது போய் அங்கேருந்து தூக்கிட்டு வருவாளா அப்படி இப்படின்னெல்லாம் என்னை திட்டிகிட்டே இருந்தா. அதனால ப்ரெஷர் மாத்திரை வேற போடலை, மயக்கமாக வந்துடுத்து, ஒரே அழுகியாயிடுத்து. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, போய் சேர்ந்துடலாமாங்கிற அளவுக்கு வந்துட்டேன். அச்சோ இதுக்காகவா நீங்கள் ஃபீல் பண்ணுறேன்? சாய் தயவு செஞ்சு நீங்கள் இங்கே பாருங்களேன், நான் ஒன்று சொல்லட்டுமானே, நீங்கள் என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுங்க அப்படின்னா, சீட்டு தானே போட்டு பார்த்துட்டேன்னு. வெரி குட், சூப்பர், சொல்லுங்கள் சாய் என்ன தான் வந்தது அப்படின்னு. கொண்டு போய் அங்கே வச்சுடுன்னு. கரெக்டு சாய். ஆக்சுவலாக என்ன கோரிக்கைக்காக யார் வந்து அங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான்னு நமக்கு தெரியாது, என்ன காரணத்துக்காக அவள் அதை வந்து அங்கே சமர்ப்பிச்சான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம அதை எடுத்துகிட்டு வருதுங்கிறது வேண்டாத விஷயம். ஸோ நீங்கள் எடுத்துன்னு வந்துட்டல், பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்க. அதாவது அவருக்கே அடைக்கலை கொடுக்கணும்னு நினச்சேள் பார்த்தேலாம், அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறல் சாய். சுவாமி உங்கள் கூடவே தான் இருக்கார், கவலையப்படாதுங்க. இல்லை சாய், ஒரு பாப்குட்டியாவது நம்மக்கிட்ட இருக்கணுங்கிற ஒரு ஆசை தான் அப்படின்னு சொன்னான். சாய் இவ்வளோதான் உங்கள் ஆசையா? ஒரு பாப்குட்டி தானே, நானே வாங்கி அனுப்புகிறேன், விட்டுடுங்கோ, இதுக்காக நீங்கள் ஏன் போய் அங்கேருந்து தூக்கின்னு வந்து அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சாய், எனக்கு என்னமோ ஒரு தனியாக ஒத்தையில் இருக்கிறதுக்கு விட்டுட்டு வரக்கு மனசே இல்லை. ஐயோ சமத்து, நீங்கள் இப்படிப்பட்ட நல்ல ஆளா நீங்கள்? இருங்கோ, நம்ம ஆளுகள்லாம் யாரெல்லாம் வந்து பாப்குட்டி வச்சுட்டுருக்காலும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டா. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு நான் சொன்னேன், அந்த பாப்குட்டியை கொண்டு போய் அதே இடத்துல வைக்கணும்னு அவசியம் இல்லை சாய். நீங்கள் ஒரு சிவன் கோயில், அது எந்த கோயில்னு கேட்டேன். அம்பாலோட கோயிலில் அங்கே ஒரு அரச மரம் இருந்தது, அது கீழே இருந்ததுன்னா அதே இடத்துல விட வேணாம், அங்கே ஒரு புத்து இருந்ததுன்னெல்லாம் சொன்னால். நான் சொன்னேன், அந்த புத்துலேருந்து அதை எடுத்தனால அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு பச்சரிசியும் வெல்லமும் கலந்து நீங்கள் போடுங்கோ. போட்டதுக்கப்புறம் இந்த சுவாமியை கொண்டு போய் சிவன் கோயிலில் வச்சுடுங்கோ சாய். சாய் வந்து சிவாம்சம் தான், அதனால் நீங்கள் அங்கே கொண்டு போய் வச்சுடுங்கோ அப்படின்னு நான் சொன்னேன். சரி சாய் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான என்னென்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பாபா வித்தியாசமாக அவளுக்கு வந்திருக்காராம். எப்படி அப்படின்னா, முதல் தடவை என்ன பண்ணாலும் பாபாவோட ஒரு சிலை கூட இல்லைன்னு சொல்லிட்டு கடையில் போய் 150 ரூபாய்க்கு சிலையை வாங்கிட்டு வந்திருக்கா. அதே டைமில் நாத்தனார் பையனோ யாரோ அவள் வீட்டுக்கு எந்த இடம்னு தெரியாதனால அவளையும் அவள் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போயின்னு இருந்திருக்கா. கூட்டிகிட்டு போகும்போது இவள் கையில் வச்சுருக்கிற பேக் வந்து கீழே வச்சுருக்கா. அது யாருக்காலோ பட்டு கீழே வந்து சுவாமியோட தலை வந்து துண்டாயிடுத்தான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப அழுக வந்திருக்கு. ஆக்சுவலாக இது 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததான். அதை இன்றைக்கி தான் அவள் எனக்கு ஷேர் பண்ணுறான். அப்போது சுவாமியோட தலை துண்டானோன்னு அதை கூட ஃபெவிகால் போட்டு ஒட்டி பூஜா ரூமில் வச்சுருக்காளாம். சமத்து குடம், வெரி குட். அதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லது தான். அது நிறைய பேர் கேட்டிருப்பா. ஆக்சுவலி உடஞ்ச சிலையை, பின்னமான சிலையை ஒட்டி வைக்கலாமா.